இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வழக்கு நிலைக்கு திரும்பும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வங்காளதேசம். கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வங்காளதேசம் தற்போது வழக்கு நிலைக்கு திரும்பி வருகிறது. சில பகுதிகளில் வெள்ள நீர் வடிய தொடங்கி இருப்பதால் மக்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தினால் வங்காளதேசத்தின் கிழக்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த இயற்கை பேரிடரால் சுமார் 30 பேர் பலியாகி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 மாண்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் வெள்ள நீர் வடிய தொடங்கினாலும் மழை வர வாய்ப்பு இருப்பதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வீடுகள், பொது சொத்துகள், விவசாய நிலங்கள் சேதமடைந்ததோடு பாதிக்கப்பட்ட மக்கள் மின்சாரம், உணவு மற்றும் குடிநீர் இன்றி பல இன்னல்களை எதிர்நோக்கினர். வடகிழக்கு சீனாவில் வெள்ளம், 11 பேர் பலி. இவ்வாரம் வடகிழக்கு சீனா லியானிங் மாகாணத்தில் பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஹுலுடாவ் எனும் நகரில் 11 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 14 பேரை காணவில்லை. அது மட்டுமின்றி இப்பேரிடரினால் 100 கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு ஊடகம் தெரிவித்தது. இதில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கச் சென்ற அதிகாரியும் பலியானவர்களில் ஒருவர் என்று சிசிடிவி செய்தி நிறுவனம் கூறியது. வரலாறு காணாத இந்த மழை பொழிவில் காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இயற்கை சீற்றத்தினால் இதுவரை 1,88,800 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் ஜாம் இசைக்குழுவினர். இளம் வயது சிறுவர்களை கொண்ட இசைக்குழுவை உருவாக்கி ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் ஜேஸ் ஒடிசி மியூசிக் ஜாம் இசைக்குழுவினர். 11 வயது முதல் 17 வயதிற்கு உட்பட்ட 13 சிறார்கள் மற்றும் 11 வயதினரை கொண்ட அந்த ஜாம் இசைக்குழுவினர் இளம் கலைஞர்கள் பாடுவதோடு மட்டும் இன்றி பல்வேறு இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் திறன் படைத்திருப்பதால் யங்கஸ்ட் டீம் டு ஃபார்ம் அ மியூசிக் பேண்ட் அங்கீகாரத்துடன் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். நாடு தழுவிய அளவில் இணையம் வழியாக மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அதில் திறன் கொண்டவர்களை தேர்வு செய்து நாட்டின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஜெய் இந்த ஜாம் இசைக்குழுவை உருவாக்கியுள்ளார். தேர்வு செய்யப்பட்ட அந்த சிறுவர்களுக்கு தாம் இலவச பயிற்சிகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் இந்த இளம் இசைக்கலைஞர்களுக்கான அங்கீகாரம் அவர்களின் வாழ்வில் அர்த்தம் நிறைந்த ஒன்றாக அமைந்திருப்பதாகவும் ஜெய் கூறினார். இந்திய வடமண்டல சிகை அலங்கார நிபுணர்கள் நலசங்கத்தின் ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய தின விழாவில் அங்கீகாரத்திற்கான சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டன. அம்னோ மற்றும் தேசிய முன்னணி உடனான உறவு நல்ல நிலையில் உள்ளது. பிரதமர். கூட்டணி கட்சிகளான அம்னோ மற்றும் தேசிய முன்னணி உடனான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் உறவும் ஒத்துழைப்பும் நல்ல நிலையில் இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தற்போது அம்னோ உடனான ஒத்துழைப்பு நிறைவடைக்கும் வகையில் உள்ளதாகவும் பிரதமர் கூறுகிறார். அம்னோ மற்றும் தேசிய முன்னணி உடனான எங்களின் உறவு இன்னும் நல்ல நிலையிலேயே உள்ளது. ஒத்துழைப்பும் நிறைவடைக்கும் வகையில் உள்ளது. எதிர்காலத்திற்கான முடிவை எடுப்பதற்கு கலந்துரையாடவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்று அவர் கூறினார். அம்னோ உறுப்பினர்கள் தங்களிடையே சந்தேக உணர்வு ஏற்படும் அளவிற்கு எதிரணியின் அவதூறு மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக கூடாது என்று அண்மையில் அம்னோ பொதுப்பேரவையில் அதன் தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி வெளியிட்ட கூற்றுக்கு அன்வார் அவ்வாறு கருத்துரைத்தார். 16வது பொது தேர்தலில் அம்னோ மீண்டும் ஆதிக்கம் செலுத்த உச்சமன்றம் உட்பட ஒவ்வொரு உறுப்பினரும் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அகமது சாஹித் கூறியிருந்தார். டெலிகிராம் தோற்றுநர் கைது. டெலிகிராம் செயலியின் தோற்றுநர் பாவல் துரோவ் சனிக்கிழமை மாலை பிரான்சில் கைது செய்யப்பட்டார். அசர்பைஜானில் இருந்து பிரான்சிற்கு சென்ற அந்த ரஷ்ய கோடீஸ்வரரை லீ பார்கெட் விமான நிலையத்தில் போலீஸ் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பிரபலமான அந்த செயலியை உட்படுத்திய குற்றத்தை புரிந்ததால் துரோவ் கைது செய்யப்பட்டதாக பிரான்சின் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் TF1 மற்றும் BFM TV எனப்படும் தொலைக்காட்சி மற்றும் வானொலி செய்தி ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளன. நேற்று காலை தொடங்கி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக TF1 கூறியது. ரஷ்யா வி கான்டாக் எனும் சமூக ஊடக தோற்றுநரான துரோவ் தனது சகோதரர் நிக்கோலாய் உடன் இணைந்து டெலிகிராம் செயலியை உருவாக்கினர்.
ரஷ்யாவின் மிக முக்கிய தொடர்பு செயலிகளில் ஒன்றாக இருக்கும் டெலிகிராமை அந்நாட்டின் அமலாக்க தரப்பினரும் அரசியல்வாதிகளும் தொடர்புக்காக வெகுவாக பயன்படுத்துகின்றனர். சுற்றுப்பயணிகளாக நாட்டிற்குள் நுழைந்த அந்நிய நாட்டவர் கைது. சுற்றுப்பயணிகளாக நாட்டிற்குள் நுழைந்த 61 அந்நிய நாட்டு ஆடவர்களை ஆபரேஷன் மாஹிர் சோதனை நடவடிக்கையின் மூலம் மலேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்தது. சபா செம்போர்னாவில் உள்ள பும்பும் மற்றும் மாதாகிங் தீவுகளில் உள்ள அவர்கள் கைது செய்யப்பட்டனர். செம்போர்னாவில் கட்டுமான துறையில் வேலை செய்து வந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் அவர்கள் அனைவரும் அச்சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக சபா மாநில மலேசிய குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ சித்தி சலேஹா யூ தெரிவித்தார். காலை மணி 7:45 தொடங்கி மாலை மணி 3 வரை மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கைகளில் 95 பேர் சோதனையிடப்பட்டதாக அவர் கூறினார். மேல் நடவடிக்கைக்காக தவாப் குடிநுழைவுத்துறையின் தடுப்பு முகாமில் அவர்கள் அனைவரும் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நில அமிழ்வில் காணாமல் போன விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவத்தில் காணாமல் போன 48 வயது இந்திய பிரஜை விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணி நேற்று 3வது நாளாக தொடர்ந்தது. நேற்று ஜாலான் மெலாயோவில் உள்ள கழிவுநீர் குழாய் அருகே தேடல் மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தேடல் மற்றும் மீட்பு பணியில் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, மலேசிய தற்காப்பு படை, அரச மலேசிய போலீஸ் படை, ரேலா, இன்டா வாட்டர் நிறுவனம், தெனாகா நேஷன் நிறுவனம் மற்றும் பொதுப்பணித்துறை ஆகியவை ஈடுபட்டுள்ளன. அப்பெண்ணின் கணவரான மாதவன் மற்றும் அவரின் மகன் சூர்யா ஆகியோர் சம்பவ இடத்தில் காத்திருக்கின்றனர். இதனிடையே அப்பகுதியில் சாலைகள் சில பயன்பாட்டிற்கு மூடப்பட்டுள்ளதால் அங்கே இயங்கும் கடைகளும் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. பிரிக்ஸில் நட்பு முறையில் இணைய எதிர்பார்க்கிறது மலேசியா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்காவை கொண்ட பிரிக்ஸ் குழுவில் நட்பு முறையில் முதலில் இணைவதற்கு மலேசியா எதிர்பார்க்கிறது. தற்போது மலேசியாவிற்கு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டுள்ள பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மௌரோ வியோராவுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது விவகாரம் குறித்து பேசப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். தற்போது பிரிக்ஸ் அமைப்பில் இவ்வாண்டு புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாக டத்தோ ஸ்ரீ முகமது குறிப்பிட்டார். அதன் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கான ஆசியான் பங்காளித்துவ உரையாடல் போன்றவற்றை பயன்படுத்தி பிரிக்ஸ் தங்கள் புதிய உறுப்பினர்களின் பங்கேற்பை உறுதி செய்கிறது. பிரிக்ஸ் அமைப்பில் நட்பு முறையில் முதலில் இணைந்து கொள்ள மலேசியா முயற்சித்து வருவதாகவும் அது மலேசியா மற்றும் பிரிக்ஸ் இடையிலான உறவை வலுப்படுத்தும் திறனை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை புத்ரஜயா ஸ்ரீபெட்டானாவில் வியேரா பிரதமரை சந்தித்தார்.